இலங்கையின் அரசியல் வரலாற்றில் இந்த ஆண்டு மே தின கொண்டாட்டங்கள் ஒரு புதிய அரசியல் உண்மையை வெளிப்படுத்தியுள்ளன. அது வெறும் தொழிலாளர் தின கூட்டமல்ல, உழைக்கும் மக்களின் நம்பிக்கையும் மாற்றத்தின் மீது வைத்திருக்கும் உறுதியும் வெளிப்பட்ட தருணமாகும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு முதன்மையாக கவனம் செலுத்தப்பட்ட துறை அரச சேவையாகும். பல ஆண்டுகளாக அரசியல் தலையீடு, ஊழல், செயலற்ற நிர்வாகம் ஆகியவற்றால் பலவீனமடைந்திருந்த அரச சேவையை மீண்டும் வலுப்படுத்தும் முயற்சிகள் தொடங்கப்பட்டுள்ளன. அரச ஊழியர்களின் சம்பள உயர்வு அதில் முக்கியமான படியாகும். இது வெறும் சம்பள உயர்வு அல்ல, அரசு சேவையின் கௌரவத்தை மீட்டெடுக்கும் அரசியல் முடிவாகும். அதேபோல் இனவாதமற்ற சமூக சூழலை உருவாக்கும் முயற்சியும் கணிசமாக முன்னேறியுள்ளது. பல ஆண்டுகளாக இன அரசியலை பயன்படுத்தி மக்கள் மனதில் பிரிவினையை விதைத்த அரசியல் கலாசாரத்திலிருந்து சமத்துவம், ஒற்றுமை, குடியுரிமை என்ற அடிப்படைக்கு நாடு நகர்கிறது. இது நாட்டின் எதிர்காலத்திற்கு மிகவும் அவசியமான மாற்றமாகும். மலையக தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வும் இந்த மாற்றத்தின் ஒரு முக்கிய சின்னமாகும். பல தசாப்தங்களாக மலையக மக்களின் பெயரில் அரசியல் அதிகாரத்தை தக்க வைத்திருந்த தொண்டமான், ராதாகிருஷ்ணன், திகாம்பரம் போன்ற தலைவர்கள் வாக்குறுதிகளை மட்டுமே வழங்கினர். ஆனால் தொழிலாளர்களின் வாழ்க்கையில் உண்மையான மாற்றம் எவ்வளவு ஏற்பட்டது என்பது மக்களுக்கே தெரியும். கடந்த ஆண்டு சமகி ஜனபலவேகியின் ஒரே பெரிய மேதன கூட்டம் நுவரெலியா மாவட்டத்தில் தான் நடைபெற்றது. அதுவே மலையகத்தை தங்களின் அரசியல் கோட்டையாக காட்ட முயற்சியாக இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு அதே எதிர்க்கட்சியால் ஒரு சிறிய பொதுக்கூட்டத்தை கூட உறுதியுடன் நடத்த முடியாத நிலை ஏற்பட்டது. மேலும் இந்த ஆண்டின் எஸ்ஜேபி மேதன மேடையில் தலைவர் சஜித் பிரேமதாச உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது மக்கள் எழுந்து வெளியேறிய சம்பவம் எதிர்க்கட்சியின் தற்போதைய அரசியல் வீழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது. மக்கள் இனி வெறும் வார்த்தைகளை அல்ல, செயல்களை கேட்கிறார்கள். மற்றொரு முக்கிய அம்சம் விவசாயிகள், கீழ்த்தட்டு மக்கள், தினக்கூலி தொழிலாளர்கள் ஆகியோருக்கு வழங்கப்பட்ட நிவாரணங்களாகும். சுவருக்கு அப்பால் வாழும் சாதாரண மக்களின் துயரத்தை அரசியல் மையத்திற்கு கொண்டு வந்திருப்பது இந்த ஆட்சியின் தனிச்சிறப்பு. உழைக்கும் மக்களின் வாழ்வாதாரமே நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பு என்பதை இந்த அரசு புரிந்து கொண்டுள்ளது. இந்த ஆண்டு நாடு முழுவதும் நடைபெற்ற 21 மேதின கூட்டங்கள் ஒரு கட்சியின் பலத்தை மட்டும் காட்டவில்லை, வேலை செய்கிற மக்களிடமிருந்து கிடைத்த அரசியல் அங்கீகாரத்தை வெளிப்படுத்தின. இது ஒரு கட்சியின் வெற்றி மட்டுமல்ல, உழைக்கும் மக்களின் அரசியல் விழிப்புணர்வின் வெற்றியாகும். உழைப்பவரின் கை உயர்ந்தால்தான் நாடு உயர்ந்திடும், மக்கள் வென்றால்தான் ஜனநாயகம் வென்றதாகும். வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற இலக்கை நோக்கி நகரும் இந்த பயணத்தில் மே தினம் இனி ஒரு நினைவு நாள் மட்டுமல்ல, அது ஒரு புதிய சமூகத்தின் அறிவிப்பாக மாறியுள்ளது.